கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 47 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி குற்றம் செய்யப்பட்டவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டு தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். மேலும் பெற்றோரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு உயர்கல்வி வரை இலவசமாக கல்வி வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார். பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்கவும் நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்ப முதலமைச்சர் சட்டப்பேரவையில பேசினதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெற்றோரை இழந்து வாடும் குழந்தைகளோட உயர்கல்வி செலவு வரைக்கும் அரசே ஏற்கும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அறிவித்த நிவாரண நிதி கூடவே சேர்த்து கூடுதல் நிதி வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பா இந்த குற்றத்துல சம்பந்தப்பட்டவங்க மேல தண்டனை நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசினாரு. இந்த நடவடிக்கை போதுமானதா இருக்கிறதா பாக்குறீங்களா? முதலமைச்சரோட இந்த உரையை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்து? நிச்சயமாக முதலமைச்சர் நேற்றைய தினம் நடந்த அந்த நிகழ்வுக்காக அவர்கள் இன்றைக்கு ஆற்றிய உரை நிச்சயமாக ஒரு ஆறுதல் அளிக்கும் ஒரு வகையாகத்தான் இருக்கிறது. ஆனால் நேற்று அந்த மாவட்டத்தினுடைய அந்த இன்சார்ஜ் மினிஸ்டர் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்ரஸ் பண்ணும்போது அதுலதான் மக்களுக்கு கான்பிடன்ஸ் நஷ்டப்படுகிறது. அது உதயநிதி பேசியிருக்க வேண்டிய பேச்சை ஒரு அமைச்சர் பேசுகிறார். அவர் அந்த டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜா இருக்கிற மினிஸ்டர், அவரும் அதுல இன்வால்வ் ஆக, அதாவது எப்படியானாலும் அவர்கள் அதுல டைரக்ட் இன்வால்வ்மெண்ட் எல்லாம் சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் கூட அவர் இன்சார்ஜா இருந்த அமைச்சர் என்ற அளவுக்கு அவரை தள்ளி வச்சிருக்க வேண்டும், ஒதுக்கி வச்சிருக்க வேண்டும். அதை கூட செய்யவில்லை. அதை தாண்டி இன்னமும் திமுகவினரே அதுல இன்வால்வ் என்று இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். நானும் அதை பத்தி பேசியிருக்கிறேன். எம்எல்ஏஸ் இன்வால்வ் என்று நான் கூறுகிறேன். அந்த எம்எல்ஏஸை ஒதுக்கி வைக்காமல் நிச்சயமாக இது காஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் சர்வ் பண்றதாக நிச்சயமாக கூற முடியாது. அதை முதலமைச்சர் முதல் கட்டமாக செய்ய வேண்டும். நிவாரணம் இருக்கட்டும், இந்த மக்களுக்கு செய்கின்ற உதவிகள் இருக்கட்டும், இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அது எந்த ஒரு அரசானாலும் தமிழ்நாட்டில் எவ்வளவு மோசமான ஒரு அரசா இருந்தாலும் அந்த அரசு செய்கின்ற நடவடிக்கைகள் தான். ஒரு மு.க.ஸ்டாலினுடைய அரசை பொறுத்தவரை உரை குறித்த உங்களோட கருத்து சொன்னீங்க. நீங்க இணைப்பிலே இருங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசியவற்றை ஒருமுறை பார்க்கலாம். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் இந்த அரசு செய்யும். அதன் அடிப்படையில் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கவும் அவர்களின் எதிர்கால நலனை கருத்திலே கொண்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியோடு பின்வரும் நிவாரணங்கள் கூடுதலாக வழங்கப்படும். பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளின் பட்டப்படிப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும். பெற்றோர் இருவரையும் இழந்து ஆதரவின்றி தவிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாவலர் பராமரிப்பு வளர அவர்கள் 18 வயது நிறைவடையும் வரை மாத பராமரிப்பு தொகையாக தலா 5000 ரூபாய் வழங்கப்படும். பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு உடனடி நிவாரண தொகையாக அவர்களின் பெயரில் தலா 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து நிலையான வைப்பு தொகையில் வைக்கப்படும். அவர்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தவுடன் அந்த தொகை வட்டியோடு அவர்களுக்கு வழங்கப்படும். பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும். பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளுக்கு அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் முன்னுரிமை வழங்கப்படும். பெற்றோரை இழந்த குழந்தைகள் அவர்கள் விருப்பத்தின் பேரில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் இல்லங்கள் மற்றும் விடுதிகளில் சேர்க்கப்படுவார். கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். பெற்றோரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்பட்ட நிலையில் கூடுதல் நிதி உதவி வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை கூடுதல் நிதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் உயிரிழந்தவர்களின் குழந்தைகளின் உயர்கல்வி வரையிலான செலவை முழுவதுமாக அரசே ஏற்கும் என்று தெரிவித்தார். பிரச்சனையை கண்டு ஓடி ஒளிபவன் அல்ல,
பொறுப்பை உணர்ந்து தற்போது பதிலளித்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசினார். அதனை பார்த்தோம்.